கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம். இன்றோடு யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் முடிகிறது. பல மாதங்களாக நாம் ஒரு புஸ்தகத்தை பார்த்து கொண்டு வந்தோம். பல அற்புதமான காரியங்களை யோவான் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு நேர்த்தியான ஒரு புஸ்தகம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம். மிக நேர்த்தியான ஒரு புஸ்தகம். நிறைய கர்த்தருடைய போதனைகள், ரொம்ப அற்புதமான ஆழமான ஒரு போதனைகளை எல்லாம் நாம் படிக்க கடவுள் கிருபை கொடுத்தார். இதெல்லாம் எதற்கென்றால் நாம் படிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அதன்படி நடப்பதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோமோ அந்த முயற்சி நமக்கு வாய்க்கும். கீழ்ப்படியாமை தான் மிகப்பெரிய ஒரு பாவம். எல்லா பாவத்திற்கும் அஸ்திபாரமே எதுனா கீழ்ப்படியாமை. கீழ்ப்படிதல் என்பது கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. ஆதாம் செய்த முதல் பாவம் என்னென்னா கீழ்ப்படியாமை. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அதுதான் ஆதாம் செய்த முதல் பாவம். கீழ்ப்படியாமையினாலே பாவம் உலகத்திலே பிரவேசித்தது. அதனால் கீழ்ப்படிதல் என்பது மிகப்பெரிய ஒரு காரியங்களை நமக்குள்ளே வாய்க்க பண்ணும், நம்மை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அவருடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாய் மாறணும் என்றால், அவருடைய விருப்பம் இந்த பூமியிலே நாம் நிறைவேற்ற வேண்டுமென்றால் நமக்கு ஒரு சின்ன ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த ஒரு கீழ்ப்படிதல் மிகப்பெரிய ஒரு காரியத்தை உருவாக்கும். இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் அழகாக சொல்வார். அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மரண பரியந்தம் எதற்காக வந்தாரோ, எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ முழுமையாக கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்து தன்னை ஒப்பு கொடுத்தாராம். அதுதான் நமக்கு முன்மாதிரி. பேதுரு தன் நிருபத்தில் எழுதும் போது நமக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய அடிசுவடுகளை வைத்து விட்டு போயிருக்கிறார். எனவே அந்த அடிசுவடுகளை பின்பற்றும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படியாகிலும் முழுமையாக எல்லாத்தையும் கீழ்ப்படிய முடியாது. கூடுமான வரைக்கும் கீழ்ப்படியோமே. கூடுமான வரைக்கும் 100% கீழ்ப்படிந்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நாம் 100% கீழ்ப்படிய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறோம். அதற்காக தான் நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். ஆலயத்திற்கு வருகிறவர்கள் எல்லாரும் பூரண பரிசுத்தவான்கள் அல்ல. பரிசுத்தவான்களை கொஞ்சம் மாறிக்கொண்டே இருக்கும்படி, பூரண பரிசுத்தவான்கள் மாறும்படிக்கு தான் ஆலயத்திற்கு நாம் வருகிறோம். அப்போ இந்த ஆலயம் என்பது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம், நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். சபை என்பது கற்றுக் கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் உள்ள இடம்தான் சபை. இப்போ ஒரு நாளும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அனுதினமும் வேதத்தை வாசிக்க வாசிக்க பல விஷயங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். சின்ன சின்ன காரியங்களை கூட நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். பவுல் எழுதுவார், இச்சையாதிருப்பாயாக என்பது பாவம் என்று தெரியாவிட்டால் அது இச்சை எனக்குள்ளே இருக்கும். அது பாவம் என்று நியாயப்பிரமாணம் உணர்த்தாவிட்டால் அது பாவம் என்று தெரியாது. இப்படி பல விஷயங்கள், எதெல்லாம் தப்பு இல்லை நம்ம சரின்னு நினச்சிட்டு இருக்கோமோ, வேதத்தை வாசிக்கும் போது வேதம் நம்மோடு பேசும். எது சரி எது தவறு என்பதை வேதம் நாம் கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. எனவே நாம் கற்றுக்கொள்வோம், நாம் மாறுவோம், மற்றவர்களை மாற்றுவோம். நாம் மாறாமல் அடுத்தவர்களுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? எதையும் செய்ய முடியாது. அதனால் பூரணராக மாறின பிறகு தான் செய்ய முடியுன்றது அதுவும் தவறான ஒரு கண்ணோட்டம்தான். பூரணரானவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. அல்லேலூயா. 21ஆம் அதிகாரம். இன்றைக்கு இந்த அதிகாரத்தை நாம் பார்த்து முடிக்கலாம். 21ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அந்த கேள்வி வருது, ஏன் அப்போஸ்தலருக்கு மாத்திரம் தன்னை வெளிப்படுத்த வேண்டும்? ஏனென்றால் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் 3 ஆண்டு காலம் இயேசுவோடு அவள் பயணித்து இருக்கிறார்கள், இயேசுவோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துடைய வேலையை உலகமெங்கிலும் எடுத்து செல்வதற்கு இந்த 11 பேர் தான் ஆரம்பம். 11 பேர் இருக்காங்க. கூட மறைமுக சீஷர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பல பெண்களும் இருக்கிறாங்க. இந்த இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, எருசலேமை விட்டு போக வேண்டாம், நீங்கள் மேல் வீட்டு அறையில் கூடியிருங்களும் 120 பேருக்கு மேலே அங்கே கூடியிருந்ததாக நம்ம பார்க்குறோம். ஆனால் முக்கியமானவர்கள் இந்த 11 அப்போஸ்தலர்கள். ஏனென்றால் இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுடைய அற்புதத்தை பார்த்தவர்கள், இயேசு கிறிஸ்துடைய போதனை அதிகமாய் கேட்டவர்கள், இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தார் என்பதை உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடியவர்கள்.
அப்போ இந்த அப்போஸ்தலர்களுக்கு திரும்பவும் உயிர்த்தெழுந்த இயேசு நான் உயிர்த்தெழுந்தவராக காண்பிக்கிறார். அப்போ அந்த ஒரு சாட்சி, நிஜமான ஒரு சாட்சி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. 3 நாள் கழித்து நான் எழுந்திருப்பேன் என்று இயேசு கிறிஸ்து பல முறை சொல்லியிருந்தாலும் புறவினத்தரால், அதாவது கள்ளர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் இவரை கொலை செய்வார்கள், 3 நாள் கழித்து உயிர் தெழுவார் என்று இயேசு கிறிஸ்து பல முறை சொல்லியிருக்கார். நானே எழுந்திருப்பேன் தான் சொல்லியிருக்கார். அப்போது இந்த ஒரு சாட்சி இவர்கள் கண்ணார காண வேண்டும். அதற்காக தான் 40 நாள் அளவும் பூமியிலே அவர் இருந்து பிறகு அவர் பரலோகத்திற்கு ஏறி போனார் என்று நாம் பார்க்கிறோம். ஏறி போனவர் எப்படி போனாரோ அப்படி திரும்ப வருவார். அவர் வருகிற நாட்கள் வெகு தூரம் அல்ல, மிக சமீபமான நாட்களில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையெல்லாம் எழுதி வைங்க. இதெல்லாம் தான் வாக்கு தத்துவம். வாக்கு தத்தன்றது உன்னை வாளாக்காமல் தலையாக்கும் இதெல்லாம் இல்லை, அது ஆகிக்கிட்டே போயின்னு இருப்பீங்க. அதெல்லாம் எழுதுவதுண்டு. இதெல்லாம் எழுதி வச்சுங்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அவர் வரும்பொழுது அவரோடு கூட வருகிறது. அல்லேலூயா. நாம் செய்த நன்மைக்காகிலும் தீமைக்காகிலும் அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது. பரிசுத்தமாய் வாழ்வோம், நீதியாய் வாழ்வோம். என்னைக்கு நம்முடைய மரணம் என்று தெரியாது, என்னைக்கு இயேசு கிறிஸ்து வருவார் என்று தெரியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ 40 நாள் அளவும் அவர் ஏன் உயிரோடு இருக்க காண்பித்தார்னா ஒரு சாட்சி. நீங்கள் போங்கள், உலகமெங்கிலும் போங்கள், இந்த நற்செய்தி சொல்லுங்கள், இந்த நற்செய்தி பிரசங்கம் பண்ணுங்கள் என்று அவள் கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த 11 அப்போஸ்தலர்கள் மாத்திரம் கொடுத்த கட்டளை அல்ல, அது நம்ம எல்லாருக்கும் உரிய கட்டளை. பவுல் சொல்லுகிறார், இது என் மேல் விழுந்த கடமை என்று சொல்லுகிறார். நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதை செய்தாக வேண்டும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதை நாம் செய்தாக வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு கட்டளையாக நமக்கு இருக்கிறது. எனவே இந்த காரியத்தை நாம் தொடர்ந்து செய்வோம். பரிசுத்த ஆவியான நமக்கு அனுகிரகம் செய்வாராக. 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் 4 வசனங்களை வாசிங்க. போதும். இந்த அப்போஸ்தலருடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இந்த வசனம் வாசிக்கும்போது நமக்கு புரிகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு சீஷன் சொல்லுவான், நான் போயிட்டு கொஞ்சம் எதாவது பண்ணிட்டு வரணும்னு. அப்போது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, கலப்பையின் மேல் கை வைத்துட்டு திரும்பி பார்க்காதிருக்க கடவன். திரும்பி பார்க்கிறவன் அவருக்கு சீஷனாய் இருக்க முடியாது. இப்போது நன்றாய் கவனித்து கொள்ளுங்கள். எதை விட்டு விட்டு பேதுரு வெளியே வந்தாரோ, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு விட்டு பேதுரு வெளியே வந்தாரோ திரும்ப அந்த இடத்திற்கு போகிறார். பழைய இடத்திற்கே போகிறதை பார்க்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவம், இதே மாதிரி உள்ள சம்பவம் தான். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அவளுக்கு கிடைக்கவில்லை. என்ன கிடைச்சது? ஒன்றும் கிடைக்கல. யாரெல்லாம் இருந்தாங்க? பேதுரு இருந்தாங்க, யாக்கோப்பு, யோவானு, இவங்கெல்லாம் கூட்டாளிகள் எல்லாமே. இரவெல்லாம் வலையை போட்டு ஒன்றும் கிடைக்கல. இயேசு கிறிஸ்து அந்த கரை ஓரத்தில் பேதுருடைய படகை கொஞ்சம் தள்ளி நிறுத்த சொல்கிறாரு. அவங்க நிறுத்தின பிறகு இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. பேசிட்ட பிறகு அந்த காலை நேரத்தில் சொல்கிறாரு, கொஞ்சம் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள். போட்ட உடனே திரளான மீன்கள், 2 படகு நிரம்பத்தக்கதாக மீன்கள், இழுக்க முடியல. மற்ற கூட்டாளியெல்லாம் கூப்பிடுறாங்க. அவ்வளோ திரளான மீன்களை பிடிச்சாங்க.
அப்போ பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பாவியான மனுஷன். முதல்ல ஐயரேன்னு கூப்பிடுவார், போதகரேன்னு கூப்பிடுவார். ரெண்டாவது கூடும்போது இந்த அற்புதத்தை பார்த்த உடனேயும் ஆண்டவரேன்னு கூப்பிடுவார். ஆண்டவரே என்பது முழுமையாக யெகோவா தேவனை தன் தேவனாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது எந்த யூதரும் ஆண்டவர்னு கூட மாட்டாங்க. அப்போ ஆண்டவரேன்னு கூப்பிட்டு அவருடைய பாதத்தில் போய் விழுந்துட்டார். நான் பாவியான மனுஷன், என்னிடத்தில் ஒன்றுமில்லை கொடுப்பதற்கு, என்னை விட்டு நீர் போய்விடும். இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறீர், எனக்கும் உமக்கும் எந்த உறவும் இல்லை. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இதை பார்த்ததுனால இல்லை, இதை விட மேலானது பார்க்க போகிறாய். மீனை இனி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மனுஷரை பிடிப்பாய், என்னை பின்பற்றி வாழணும்னு அந்த நேரத்திலே எல்லாவற்றையும் விட்டு பேதுரு பின் சென்றார். அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரல மீன் பிடிக்கலை. இப்போ என்ன திரும்ப ஆரம்பிச்சிருக்காரு? பழைய தொழிலுக்கு போகக்கூடிய அளவுக்கு மனம் சிந்தனை மாறி இருக்கிறது. ஏன் எண்ணங்கள் மாறி இருக்கு? ஏன் சிந்தனைகள் மாறி இருக்கு? ஏதோ ஒன்று அவருக்கு குறைவுபட்டதாய் தெரிகிறது. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கவலை அவருக்குள்ளே வந்துடுச்சு. என்ன கவலை? இயேசு கிறிஸ்து 40 நாளெல்லாம் உயிரோடு இருக்கிற அவ்வப்போது காண்பிச்சாலும் முழுமையாக இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவங்களால அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 3 ஆண்டு காலம் இயேசுவோடு இருந்தாங்க. நல்ல உணவு இருந்துச்சு, எங்கே போனாலும் உணவு இருந்துச்சு. வனாந்தரத்துக்கு போனாலும் உணவு இருந்துச்சு, பாலைவனத்தில் போனாலும் உணவு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து பல வீடுகளுக்கு போய் இருக்கிறார், அங்கே நல்ல உணவு இருந்தது, நல்ல ஒரு மதிப்பு இவர்களுக்கு இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து இல்லை, அவர் மரித்து விட்டார். ஆனால் உயிர்த்தெழுந்து காண்பிச்சாலும் இவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை, சரியாக விசுவாசிக்க முடியவில்லை. இப்போ என்ன நடக்குது இங்கே? பேதுரு என்ன பண்ணுறாரு? என்ன செய்கிறது? அடுத்தது வாழ்வாதாரத்துக்கு ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ணலாம், என்ன செய்யறது? ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வருகிறது. வந்த உடனே எங்கே தான் மீன் பிடிக்கிறவர், மீன்பிடி தொழிலில் மிக கை தேர்ந்தவர் பேதுரு. அதனால் என்ன பண்ணுறாரு? நான் மீன் பிடிக்க போகிறேன்னு உடனே அடுத்தவங்களாவது சொல்லி இருக்கணும்ல. கூட யார் இருக்கா? யோவான் இருக்கார், யாக்கோப்பு இருக்கார், நாத்தான்வேல் இருக்கார். இயேசுக்கு இந்த 1ஆம் அதிகாரத்தில் வாஸ்து நாத்தான்வேல் வந்தார்ல, அவர் இருக்கார். நாசிரத்திலிருந்து ஏதாவது நன்மை வரக்கூடுமோ அப்படின்னு கேட்டவர் அவர். மறைமுக சீஷர்கள் இவர்கள் எல்லாரும். நாத்தான்வேல் கூட இருக்கா. இவங்கெல்லாம் சொல்லி இருக்கணும்ல. இவங்க என்ன பண்ணாங்க? நாங்களும் சொல்லுங்க, என்ன சொல்றாங்க? 3ஆம் வசனம் பாருங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம். பைபிள் வச்சிருக்கீங்களா எல்லாரும்? நாங்களும் உம்மோடு கூட என்ன சொன்னாங்க? சொல்லுங்க, என்ன சொன்னாங்க அவங்க? நாங்களும் கூட. நல்லதுக்கெல்லாம் நாங்களும் கூட வரோன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லதுக்கெல்லாம் வரேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு தீமையை பின்பற்றினா நாங்களும் கூட கூட்டாளியை சேர்ந்துக்கிறோம். ஏன்னா நிறைய நேரங்கள் அதுதானே நமக்கு செய்வதற்கு ஆசையாக இருக்கக்கூடிய விஷயங்கள். பேதுரு நல்லதாக செய்கிறாரு, நல்லது செய்யலை பேதுரு. எதை விட்டுட்டு வந்தாரோ அதெல்லாம் விட்டு வா, உன்னை இனி மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன், கூட வான்ட்டு 3 ஆண்டு காலம் அற்புதமான காரியங்களை செய்து பெரிய பெரிய பட்டம்லாம் பெற்றவர் பேதுரு. யோனாவின் குமாரனாகி சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு பட்டத்தை பெற்றவர். பிதாவே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படியெல்லாம் பெற்றவர். அதை விட மோசமான ஒரு பட்டம் பெற்றார், அப்பாலே போய் சாத்தானே அப்படின்னு பெற்றிருக்க. இதெல்லாம் பெற்ற ஒரு சீமோன் இப்போது என்ன பண்ணுறாரு? எதை விட்டுட்டு வந்தோமோ அதன்படி பின்னாடி போகிறார். ஏதோ ஒன்று இவரை இழுக்கிறது பாருங்கள். இவருடைய சிந்தனை வேறுபட்டு இருக்கிறது, எண்ணங்கள் வேறுபட்டிருக்கு, ஏதோ ஒரு கவலை உள்ளே வந்துட்டு இருக்கு. எதை விட்டு விட்டு வந்தாரோ அதன்படி அதை பின் இழுக்கிறது, அதற்கு போகிறார் இவர். இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவோட வாழ்க்கை அப்படி தானே. எதெல்லாம் விட்டு வந்தோமோ ஒரு காலகட்டம் வரும்போது அதெல்லாம் அவங்கள இழுத்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சிட்டாங்கன்னா பின்னாடி போயிடுவாங்க. லேலூயா. நீங்களாம் நல்ல கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவுக்காக இருக்கக்கூடியவர்கள். பொதுவாகவே எதை விட்டுட்டு வருமோ அது என்ன பண்ண அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கும். அதை இழுக்கிறதுக்கு கொஞ்சம் மக்கள்லாம் வேலை வேறு செய்வாங்க, நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டியே, இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டியே, நாங்கள் நல்லா அனுபவிக்கிறோமே அப்படின்றதெல்லாம் பேசுகிறதுக்கு நிறைய
நல்ல கெட்ட நண்பர்கள் இருப்பார்கள். நல்ல போர்வையுள்ள கெட்ட நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருக்க ஓநாய்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களெல்லாம். எப்படியாவது உங்களை பின்னாடி இழுத்துடணும் அப்படின்ட்டு. இப்போ பேதுருவை இழுக்கக்கூடியது ஒரு நண்பர்கள் அல்ல, தன்னுடைய சொந்த சுயநலமே உன்னை இழுக்குது. பேதுருவை வேற யாரும் இழுக்கலை, தன்னுடைய சொந்த சுயநலம். நம்முடைய மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? நமக்கு சொல்லுங்க, மிகப்பெரிய எதிரி யாரு? சத்தமா சொல்லுங்க. சில நேரங்களில் பேசும்போது அந்த மொன வரலும் கேட்கும், நாம தான் நமக்கு. உண்மைதானா? மிகப்பெரிய எதிரி யாருன்னா உங்களுக்கு நீங்கள் தான் மிகப்பெரிய எதிரி. வெளியாட்கள்லாம் எதிரியே கிடையாது. வெளியாட்கள்லாம் மிகப்பெரிய எதிரிகள் உங்கள் சரீரம், உங்கள் சுயம், உங்கள் தேவையில்லாத சிந்தனைகள், இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது. இதை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் யாரும் உங்களுக்கு எதிரியே கிடையாது. அதெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஆனால் உங்கள் சரீரத்தை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. காலையில் தூக்கத்தையே ஜெயிக்க முடியலையே, அதை ஜெயிக்க முடியுதா? மற்ற ஏதாவது போனேன்னா நைட்டில் தூக்கமே வராது, டயர்டாகவும் இருக்காது. காலையில் எங்கேயாவது ஒரு டூருக்கு போகிறேன், எதுக்கு போகிறேன்னா இரவெல்லாம் கனவு கண்டுட்டு இருப்பாங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்க 4 மணிக்கு எழுந்துச்சு ரெடியாக உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? 4 மணிக்கெல்லாம் ரெடியாக. பிள்ளைங்கள்லாம் சர்ச்சினவுன்னு எழுந்திருக்கிறது எழுப்பி பார்க்கணும். அதே டூருன்னோம்னா சரி 5 மணிக்கு எழுப்பணும், போய் பார்த்தா 4 மணிக்கு எழுந்துச்சு ரெடியாக உட்காந்துருப்பாங்க. அல்லேலூயா. அப்போது நல்லதை செய்வதற்கு உங்களுக்குள்ளே ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. அது வேற யாரும், உங்கள் சரீரமே எதிர்ப்பாக இருக்க பாருங்க. மற்ற விஷயங்களுக்கு தானாகவே செயல்படுது. ஆனால் கடவுளுடைய ஆலயத்திற்கு வரணும், கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுடைய வேலைக்காக செயல்படணும் போது ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ளவே ஒரு எதிர்ப்பு தன்மை உருவாக்குகிறது. இப்போ பேதுருக்கு மிக முக்கியமானது அவருடைய நண்பர்கள்லாம் கிடையாது. நண்பர்கள் இவர் போகிறன்னு கூட வர மற்றவங்களையும் பாவம் செய்ய வைக்கிறார் பாருங்க. ஏதோ ஒன்று இவருக்குள்ளே வந்துடுச்சு. இனி என்ன சாப்பிட போகிறோம், இனி நமக்கு பிழைப்பு என்ன? இயேசுவோடு இருந்த எல்லாம் கிடைச்சது, இவரை நம்பி வந்தோம். இந்த 2 பேர் பேசிக்கிட்டு போனாங்கல்ல, இயேசுக்கிட்டே பேசிட்டு போகிறாங்க. அவரை நம்பி நாங்கள் வந்தோம், இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார்னு நினச்சோம், கடைசியில் கையை கழுவிட்டு போயிட்டாரு, அவர் செத்து போயிட்டாரு, அப்படி தான் பேசிக்கிட்டு போனாங்க. இன்றைக்கி நம்முடைய மனநிலை என்ன இருக்கிறது? ரட்சிக்கப்பட்டிருக்க நாம் சரியான உறவு அவரோடு இருக்கிறதா? எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை கைவிட மாட்டார். கைவிடாத தேவன். நீங்கள் அவரை பிடித்து கொள்ளுங்கள், அவரோடு கூட இருங்கள். எல்லா சூழ்நிலை விடுவிக்கிறவர். அல்லேலூயா. மரணமே வந்தாலும், இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, மரணமே வந்தாலும் அவர் எனக்கு ஆண்டவராய் இருக்கிறார், அவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது? ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு அவருக்கு. பழைய வேலையை எடுக்கலான்னு நினச்சிட்டாரு. சரி மீன் பிடிக்க போவோம். கூட போகிறாங்க எல்லாரும். போயிட்டு வலையை போட்டாங்க. என்ன நடக்குது? 3ஆம் வசனம் பாருங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். இந்த ராத்திரியில் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. உடனே செய்கிறாங்க. நல்லதை செய்யறதுக்கு ரொம்ப யோசிப்போம், கெட்டதை செய்யறதுக்கு உடனே செய்வாங்க. ஆனால் எப்படி மாறணும்? கெட்டதை செய்யறதுக்கு பல முறை யோசிக்கணும். பல முறை யோசிக்கணும். அது கெட்டதுன்னு புரிஞ்சுனா விலகிடலாம். நல்லதை செய்யணும்னா உடனே செஞ்சிடணும், இல்லைன்னா அதோடைய பாதிப்பு வேறு மாதிரி ஆகிடும். ஆனால் இங்கே மாறிடுச்சு பாருங்க. கெட்டதை செய்யறதுக்கு உடனே படவில் ஏறினார்கள். இரவு முழுதும் போனார்கள், வலையை போட்டார்கள். ஒன்றும் கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. விடியற்காலம் வராங்க. 4ஆம் வசனம். விடியற்காலம் என்பது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இதுதான் கொடூரமான ஒன்று. இயேசு கிறிஸ்து கரையில் நின்றுட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துனே தெரியல பாருங்க. ஏன் தெரியலன்னா, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற ஆழமான நம்பிக்கை இன்னும் வரல. அது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த ஏற்றுக்கொள்ளுதல் இருந்துச்சுன்னா கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பாங்க.
ஏசுன்ட்டு. சிலர்லாம் சில இடங்களுக்கு போனால் நீங்கள் கிறிஸ்துவங்களாம் கேட்குறாருங்களே, சும்மா அப்படி பார்த்தாலுமே தெரியுது இல்லை? 3.5 ஆண்டு காலம் கூடவே இருந்த இயேசுவை தெரியாது அவங்களுக்கு. சரியாக கண்டுபிடிச்சிருக்கணும். ஏன்னா இவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. இப்போது இவங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி ஆயிடுச்சு? அடுத்தது என்ன செய்யணும், இவர் விட்டுட்டு போயிட்டாரு, அடுத்தது என்ன பண்ணணும், இந்த மனநிலையில் இருக்கும்போது கண்ணு தெரியல பாருங்க அவங்களுக்கு. அந்த ஒரு மனநிலை அவங்கள கண்ணில் மூடிடுச்சு. உடனே பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கணும், தெரியல. ஏசு என்று அறியாது இருந்தார்கள். 5ஆம் வசனத்தில் பாருங்க, ஏசு அவளை நோக்கி, பிள்ளைகளே, வார்த்தை ரொம்ப முக்கியம், பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். இந்த வார்த்தை என்பது சாதாரணமான வார்த்தை இல்லை. ஒரு நெருக்கமான உறவில் இருக்கக்கூடியவர்களை அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இயேசுக்கிட்ட மாத்திரம்தான் இவங்க கேட்டு இருக்கணும், வேற யாருக்கிட்டையும் கேட்டிருக்க முடியாது. பிள்ளைகளே அப்படின்னும் போது ஒரு தகப்பன் தான் பிள்ளையை கூப்பிட முடியும். அப்போது அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தை பயன்படுத்தும் போது கூட அவர்களுடைய காது இன்னும் திறக்கப்படலை. அப்போவே பார்த்துருக்கணும், இயேசு கிறிஸ்து தான் அவர் உயிர்த்தெழுந்த இயேசுன்னு. பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு, அவங்களுக்கு புரியல. இல்லைன்னா வேறு மாதிரி கூப்பிட்டு இருப்பாங்க, தோழர்களேன்னு கூப்பிட்டு இருக்கணும். அப்படி தானே கூப்பிடுவாங்க. இந்த மீனவர்கள் இதெல்லாம் சாதாரணமாக பேரை விட்டு கூப்பிடுவாங்க, இல்லை தோழர்களே கூப்பிடுவாங்க, நண்பர்கள்னு கூப்பிடுவாங்க. இவர் பயன்படுத்தக்கூடிய, கடவுள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை பிள்ளைகளே. இந்த சில நேரங்களில் பயன்படுத்துவார் பார், வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ குணமாக்கப்பட்ட உடனே அந்த அந்த பெண்ணை அழைக்கும் பொழுது பெண்ணேன்னு அழைக்கல, மகளே. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. உனக்கும் எனக்கும் உறவு இருக்கிறது, நீ சுகமாக்கப்பட்டு இருக்கிறாய், மகளே என்று அழைக்கிறார், பிள்ளைகளே என்று அழைக்கிறார். இந்த சத்தத்தை கேட்ட உடனே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கணும், புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இன்னும் புரியல அவங்களுக்கு. ஏன் புரியலன்னா, வேறொரு சிந்தையில் நிறைஞ்சிருக்காங்க, வேறொரு எண்ணங்களில் நிறைஞ்சிருக்கிறதுனால காதும் அடைக்கப்பட்டிருக்குது, கண்ணும் குருட்டு தன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறதா? நம்முடைய காதுகள் திறக்கப்பட்டு இருக்கிறதா? எப்பொழுதும் திறந்திருக்கணும். எந்த ஒரு கவலையும் வருத்தமும் துக்கமும் நம்முடைய கண்ணையும் காதையும் மூடிடக்கூடாது. மூடிட்டோம்னா கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்காது, அது நம்மை உற்சாகப்படுத்தாது, அதை நம்ம ஒரு மேல் இடத்திற்கு கொண்டு வராது. என்ன நடக்குது? இயேசு கரையில் நின்று கூப்பிடுறார், பிள்ளைகளே, புசிக்கிறது ஏதாகிலும் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். எப்போ சொல்கிறார் இது? காலையில் சொல்கிறாரு. விடியற் காலத்தில் இயேசு வந்து நின்றுருக்கார், ஒரு சம்பாஷணை நடக்குது, காலையில் சொல்கிறார். இதே சம்பவம் பேதுருவை ஊழியத்திற்கு அழைக்கும் போது அதே காலையில் பேசின சம்பவம். போயிட்டு ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுங்கள். காலையில் வலையை போட்டு மீன் பிடிச்சி யாரோ சரித்திரம் பார்த்துருக்கீங்களா? அது பைபிளில் தான் நடக்கும், இயேசு சொன்னால் தான் நடக்குது. இரவில் தான் போடுவாங்க, இரவில் தான் மீன்கள் அதிகமாக மேலே வரும், உங்களுக்கு கிடைக்கும். காலையில் போய் பிடிச்சி இந்த சூரியன் வந்துட்டாலுமே மீன்கள் அவ்வளோ வராது. ஒரு சில மீன்கள் மாத்திரம் சூரிய வெளிச்சத்திற்காக வர வெப்பத்திற்காக, ஒரு சில விசேஷ மீன்கள், நீங்கள் மீன்களை பற்றி படிச்சிங்கன்னா தெரியும், மற்ற மீன்கள்லாம் வராது. அப்போது என்ன நடக்குது? இவர் என்ன சொல்கிறாரு? அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக, படவு அன்னைக்கு எங்கே படவு இருந்துச்சோ அதை வலது புறமாக சொல்கிறார். நம்ம இன்றைக்கி வலது புறம்னு இப்படியெல்லாம் காணிக்க முடியாது. அன்னைக்கு ஏசு நின்று படவுக்கு வலது புறமாக நீங்கள் போய் வலையை போடுங்கள், உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு, சரி இவங்க போகிறாங்க, வலையை எடுத்துகிட்டு போகிறாங்க, வலையை எடுத்துகிட்டு போய் போட போகிறாங்க. ஏசு கிறிஸ்து எங்கே இருக்காரு? கரையில் தான் நிற்கிறாரு. இப்படி ஒரு பொறுமையான ஒரு மனிதரை பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ மணி நேரம் இருக்கும்? நம்ம படகுல போயிட்டு வலையை போடுறதுன்றது ஏதோ ஒரு 5 நிமிஷத்தில் செய்கிற கதையா? அவங்க ரெடி ஆகி அதை உள்ள தள்ளின்னு போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அந்த வலையை எடுத்து வலையை போடுவதற்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வலையை அவங்க சரி செய்யறதுக்கு நாள் முழுவதும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வலையை சரியாக எடுக்கணும், இல்லை சிக்கிக்கும் வலையை வந்து சரியாக போட முடியாது.
ஏன் எவ்வளோ நீட்டு இருக்கும், அது எப்படியும் ஒரு 100 மீட்ரு 200 மீட்ரு 300 மீட்ருன்றது அவ்வளோ நீளத்துக்கு மேலே வலை இருக்கும். அப்போது அதை எடுத்துகிட்டு போய் போடுவது என்பது சரியான உள்ளே வந்துட்டு இழுத்துட்டோம்னா அது சாதாரணமாக இருக்கும். அதை முதல்ல அந்த வலையை என்ன பண்ணணும், சரி பண்ணணும், போடுவதற்கு சரி பண்ணணும். சரி பண்ண பிறகு தான் படகுல எடுத்துகிட்டு போய் வலையை போட முடியும். அப்போ எவ்வளோ நேரம் அவர் காத்து கொண்டு தான் தெரியாது, 3 மணி நேரமா 4 மணி நேரமா தெரியாது. பகலில் போய் வலையை போடுறாங்க. பகலில் போய் வலையை போட்டு மீன் பிடிப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, அது அற்புதம். அது என்ன நடக்குது? 6ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமா வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு இங்கே என்ன பண்ணாங்க? இவங்க என்ன பண்ணாங்க? இயேசு சொன்னதை செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க? இயேசு சொன்னதை செஞ்சாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, இயேசு சொன்னதை செஞ்சாங்க. இயேசுக்கு சொன்னதை செஞ்சா நீங்கள் கேட்காமலே வரும் எல்லாம். அவர் சொன்னதுக்கு மறுப்பு தெரிவித்தா ஒன்றும் நடக்காது. இதுதான் கீழ்ப்படிதல். என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவங்க செஞ்சாங்க. போட்டு திரளான மீன் அகப்பட்டதினால இழுக்கக்கூடாதுச்சு. நைட்டில் போய் வலையை போட்டால் கூட இவ்வளோ மீன் கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. எவ்வளோ மீன் கிடைச்சிருக்கா? திரளான மீன் கிடைச்சிருக்கு. எதனால கிடைச்சிருக்கு? இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தார்கள். பாருங்கள், அங்கே தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்குரிய ஒரு முழுமையான ஆசீர்வாதம் எங்கே இருக்குதுன்னா, அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து கேட்டு கீழ்ப்படுகிற மனிதனுக்கு தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அதனால தான் மரியாள் அழகாக சொன்னாங்க அந்த கல்யாணத்தில், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களும் பார்த்தீங்கன்னா, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாலும் கூப்பிடுறது நிறுத்துங்க, நான் என்ன சொல்லுகிறேனோ அதன்படி நீங்கள் செய்வில்லைனால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இதுதான் முக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த தீர்க்கதரிசி வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும், இது ரெண்டும் முக்கியம். அதை விட முக்கியம், அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதன்படி செய்கிறவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதுதான் நமக்கு முக்கியம். ஏன் வேதத்தை வாசிக்கணும்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார், அது நம்முடைய வாழ்க்கைக்காக சொல்லி இருக்கிறார், நம்முடைய வளர்ச்சிக்காக சொல்லி இருக்கிறார், நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக சொல்லி இருக்கிறார். எந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளை நாம் எடுத்து இருக்கிறோம், எந்த அளவுக்கு அந்த வார்த்தை கீழ்ப்படியை நாம் ஆரம்பிச்சு இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் சொன்னது கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அதான் முக்கியம். அவர் சொல்லி இருக்கிறார், திரளான மீன்கள் பிடிச்சிட்டு இழுக்க முடியல வலையை. 7ஆம் வசனமாக இப்போதான் கண்ணு பளிச்சுன்னு வருது யோவானுக்கு. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன். பொதுவாக யூதருடைய மரபுனா தன் பேரை சொல்ல மாட்டாங்க. இந்த எழுதுறது அவர் தான், யோவான் சுவிசேஷத்தை தன்னை எப்படி வெளிப்படுத்துவார்னா இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் அப்படி தான் சொல்லுவார். அது ஒரு பெருமைக்காக சொல்கிறாருன்னு சில வேத பண்டிதர் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. தன் பேரை மறைத்து ஒரு என்ன சொல்கிறது, தன்னை எப்படி மறைமுகமாக வெளிப்படுத்தணுமோ அப்படி வெளிப்படுத்துவது தான் இந்த வார்த்தை. இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். கர்த்தர் என்பது யெகோவா தேவனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் சரியான ஒரு மொழிபெயர்ப்பு. அவர் கர்த்தர், அவர் கடவுள் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு கேட்ட உடனேயும் தான் வஸ்திரம் இல்லாத இருந்தோம் என்ன பண்ணார், மேற்சட்டையை கட்டிக்கிட்டு எங்கே குதிச்சிட்டார், கடலில் குதிச்சிட்டார். ஏன்னா முதல்ல கூட்டிகிட்டு போனது அவர் தான். யாரை கூட்டிகிட்டு போனது? மற்றவங்களை நான் மீன் பிடிக்க போகிறேன், இவங்களாம் நாங்களும் உங்கள் பின்னாடி வரோம். இந்த ஒரு எலி பார்த்துருக்கீங்களா, ஒரு மூஞ்செலின்னு ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 4 எலி அது வாழை பிடிச்சிட்டு போயினே இருக்கும் பாருங்கள். சில இடங்களில் பார்க்கலாம். அதை தனியாக போகாது, ஒரு 4-5 கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுதான் பேதுருடைய கதையும்.
இவரும் போகாமல் தனியாக போகாமல் நாங்களும் வரணும் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனார். இப்போ எல்லாரையும் விட்டு குதிச்சுட்டு வர்றாரு. அவர் கர்த்தர்னோடனே ஆஹா பாவம் செஞ்சிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே. ஏன் குதிச்சாரு? தேவையில்லாத இடத்துக்கு வந்துட்டோமே. குதிச்சுட்டு முன்னாடி வராரு. மற்ற சீஷர்கள் ஏறக்குறைய கரைக்கு ஏறக்குறைய 200 தூரத்தில் இருந்தபடியால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது, இதுதான் இயேசு கிறிஸ்து உணர்த்துகிற விஷயம், சாதாரண விஷயம் இல்லை, உணர்த்துகிற விஷயம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். என்ன இருக்குதுங்க? மீன் வைக்கப்பட்டு பொரிச்சு வைக்கப்பட்டிருக்கு, அப்பம் இருக்குது, நல்லா சுட சுட இருக்குது. இவங்க எதுக்கு தான் மீன் பிடிக்க போகிறேன்னாங்க? வாழ்வாதாரத்துக்கு ஒன்றும் இல்லையே, என்ன சாப்பிட்றது, என்ன பண்ணுறது? இங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. என்ன அற்புதம்? கரையிலே நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவங்கள சொன்னார், படகுக்கு வலது புறமாய் போய் வலையை போடுங்கள். அப்பொழுது எந்த மீனும் இல்லை, எதுவும் இல்லை, இல்லை ஒன்றும் கிடையாது. அவங்கக்கிட்ட போகிறாங்க, வலையை போட்டு மீன் பிடிக்கிறாங்க, தெருல மீன் கிடச்சிச்சு. கரைக்கு வந்தால் கரையில் மீன் வறுக்கப்பட்டிருக்குது. ஏதோ ஒரு மீன் 2 மீன் இல்லை, அவ்வளவு பேரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. எத்தனை பேர் கூட இருக்காங்களோ அவ்வளோ பேரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மீனும் அப்பமும் இருக்கிறது. அதுவும் சுட சுட பொரிக்கப்பட்டு இருக்கிறது பாருங்க. அல்லேலூயா! இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவர்தான் ஆண்டவர். எதையும் அவரால் செய்ய முடியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எதையும் எப்படியும் அவர் செய்வார். ஆனால் அந்த அப்போஸ்தலர் உணர முடியல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் செஞ்சு செஞ்சு காமிக்கிறாரு, உணர முடியலை. ஏறக்குறைய 20,000 மக்கள் இயேசுடைய போதனை கேட்டுட்டு இருக்காங்க. அவங்கள பட்னியை அனுப்ப முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், ஏதாகிலும் அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? அப்போ இவங்க சொல்கிறாங்க, 200 பணத்திற்கும் அப்பங்களை வாங்கினாலும் கிடைக்காது. ஒரு அரை வருஷம் சம்பளம் அது. 200 பணத்துக்கும் வாங்கினா கிடைக்க இவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. அப்போது 5 அப்பம் 2 மீனை ஒருவன் வைத்து இருக்கிறான், கொண்டு வருகிறார்கள். இது எத்தனை பேருக்கு பத்தும்? ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, கேட்டது யார்? கூட இருக்க அப்போஸ்தலர்கள். இது எத்தனை பேருக்கு பத்தும்? ஒருத்தன் தான் இதை சாப்பிட முடியும், இத்தனை பேர் கொடுக்க முடியுமா? ஆண்டவர் அத்தனை பேருக்கும் கொடுத்து கேள்வி கேட்டாங்கல்ல. ஒரு கூட, ஒருவேளை 5 கூட மீந்து இருக்கலாம், இல்லை 10 கூட அது மீந்து இருக்கலாம், அல்லது 15 கூட மீந்து இருக்கலாம். ஆனால் எத்தனை கூட தான் மீந்துச்சு? 12 கூட. 12 அப்போஸ்தலை சுமக்க வைத்தார், 12 கூடை. இதுதான் ஆண்டவர். அல்லேலூயா! கேள்வி ஒன்று தான் கேட்டாங்க, இத்தனை பேருக்கு பத்துமா? மீந்ததை நீங்கள் தூக்கி கொண்டு போங்கள், ஒன்றும் வீணாக்காதிருங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து செஞ்ச விஷயங்கள்லாம் சாதாரணமானதில்ல. ஒவ்வொரு இடங்களும் தன்னை ஆண்டவராக கடவுளாக வெளிப்படுத்துகிறார். இங்கே எந்த அளவுக்கு வெளிப்படுத்தியிருக்கார் பாருங்க. வெறுமனே போனாங்க, ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு. இன்னும் மீனே கரையில் இழுத்துட்டு வரல. கரையிலே சுடப்பட்ட அப்பமும் பொரிக்கப்பட்ட மீன்களும் இருக்கிறது. என்ன சொல்றார் பாருங்க. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவளை நோக்கி, இப்பொழுது நீங்கள் பிடித்த மீன்கள் சிலவற்றை கொண்டு வாருங்கள். அப்பொழுது படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. கேட்டிருப்பாங்களா கேள்வி? 153 பெரிய மீன்கள். ஒரு சில வேத பண்டிதர்கள் சொல்ற 153 என்று சில வார்த்தைகள் வருவதற்கு காரணம் என்ன? அவர் தன்னை ஆண்டவர் என்பதை காண்பிக்கிறார். அல்லேலூயா! அந்த மீன் எண்ணிக்கை கூட மாறல பாருங்க, 153. ஐஎம் அப்படின்ற ஒரு ப்ரொனன்சியேஷனை வெளிப்படுத்தக்கூடியது. நான் தான் கடவுள், நான் தான் அவர் அப்படின்பது. அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் கடவுள் அந்த செயல் செய்கிறார் பாருங்க அவர்கள் மூலமாக. ஏன் இதெல்லாம் நடக்கிறது?
இன்னும் கொஞ்ச நாளில் இயேசுவுக்கு பதிலாக அவர்கள் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இருந்த இடத்தை அவள் நிரப்ப வேண்டும். உலகமெங்கிலும் போக வேண்டும். தோமா வந்தார்ல இந்தியாவுக்கு, எவ்வளோ அற்புதங்கள் நடந்துச்சு தெரியுமா? தோமாவுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்துச்சு. விட்டால் அவ்வளோதான், எல்லாமே மாறிடுன்னு தான் அவரை கொலை பண்ணிட்டாங்க. எப்பவுமே நீங்கள் நல்லதை செய்வீர்கள் என்றால் 4 பேர் விரோதிகள் இருக்க தான் செய்வார்கள். நீங்கள் தீமை செய்வீர்கள் என்றால் ஒரு விரோதி உனக்கு இருக்க மாட்டான், ஒருத்தனும் விரோதியாக இருக்க மாட்டான். நீ நல்லது செய்வீங்கன்னு நினச்சிங்கன்னா 4 பேர் விரோதியாக தான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஏனென்றால் நன்மைக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் அதிகம் இன்னைக்கு. இப்போ என்ன நடக்குதுங்க? பேதுரு அந்த இழுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? இவ்வளோ அழகாக கூப்பிட்றாரு பாருங்க. இயேசு அவள் நோக்கி வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடினாலே அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. ஏன் இதெல்லாம் நடக்குது? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சில நேரங்கள் விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 11 அப்போஸ்தலர்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் 40 நாட்கள் அளவோ தன்னை வித்தியாச விதத்திலே காண்பிக்கிறார். இது 3வது தரிசனம்னு 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோர்லேருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அப்போ 2 தரிசனத்தை கண்டும் என்ன பண்ணல? அவங்க விசுவாசிகளை நம்பலை. ஆரம்ப நாட்களில் கூட நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வோம். அவர் தான் நமக்காக வந்தார், பூமியில் மரித்தார், தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். உலகத்தில் ஒரே ஒருவர் கடவுள், அவர் தான் நமக்கு தெரியும், ஏற்றுக்கொள்வோம். சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்களா? சில நேரங்களில் யாராவது ஏதாவது சொல்லுவான், ஏன் ஒன்றும் கிடைக்கலன்னு போயிட்டியா சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. இந்த விதைக்கிற ஓமையில் ஆண்டவர் சொல்லுவார்ல, ஏற்றுக்கொண்ட உடனே உலக கவலைகள் இதெல்லாம் நெருக்கும் பொழுது அதை விட்டு போகிறவங்க இருக்காங்க. சில நேரம் உறவினர்களுடைய நெருக்கம், மனிதர்கள் நெருக்கம், வித்தியாசமாக பேசக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் நெருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் நம்பிக்கை அசைக்கப்படுகிறது இல்லை? இப்படியெல்லாம் இருக்க தான் செய்யும் ஆரம்ப நாட்களில். ஆனால் நம்ம கடவுளுடைய வார்த்தையில் ஸ்ட்ராங் ஆகிட்டோன்னு வைங்க, நல்ல பலம் ஆகிட்டோம்னா எதுவும் நம்மை அசைக்காது, யாருடைய வார்த்தையை நம்மை அசைக்காது. நான் எடுத்திருக்க சரியான முடிவு, சரியான தீர்மானம் என்று தான் சொல்லுவோம். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் இந்த இயேசுவை நான் அங்கீகரித்து கொண்ட நாட்கள்லேருந்து இதுவரைக்கும் நான் ஒன்றுக்கும் குறைவுபடுவது இல்லை. கிறிஸ்துவ குடும்பம் தான் இருந்துச்சு. எங்கள் அப்பா ஒரு மிகப்பெரிய குடிகாரராக இருந்தார். சம்பாதிக்கிறதெல்லாம் குடிச்சிட்டு வந்தார். செஞ்சுருக்க வேலையில் வச்சுட்டு இருக்க டூல்ஸ் எல்லாம் விற்றார். ஒரு புடவை இருந்தால் தூக்கிட்டு போய் வச்சுருவார், சாம்பார் இருந்தால் தூக்கிட்டு போய் வச்சுருவார். எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒரு பேண்ட்டு பிட்டு துணி கொடுத்தாங்க, அதையும் கொண்டு போய் மார்வடிகளில் வச்சுட்டார். இந்த மாதிரிலாம் செஞ்சுவார், எதையும் விட்டு வைக்க மாட்டார். ஆனால் பெரிய வேலையில் இருந்தார். மதர்ஷா கடை இருக்குல்ல, இன்றைக்கி மதர்ஷா தீன்ஷா எங்கள் அப்பா க்ளோஸ் ஃப்ரெண்டு. எப்போ என்ன மதர்ஷா தலையில் துணி வச்சு ரோட்டில் விற்றார் பாருங்க, அதுலேருந்து ஃப்ரெண்டு. பெரிய லெவலில் தான் இருந்துச்சு, பெரிய எலக்ட்ரிஷியனாக தான் இருந்தார். தானா தெருவில் இந்த இப்போ ருப்பின்னு ஒரு கடை இருக்குது பாருங்கள், சரவண ஸ்டோர் இருக்குது, இதில் அது மேலே தான் அவருடைய கடை இருந்துச்சு. 7-8 பேர் அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ இருந்த ராக்ஸி தேட்ரு, சென்ட் பால் சர்ச், இதெல்லாம் அவர் பண்ண ஒயரிங் தான். அவ்வளோ பெரிய எலக்ட்ரிஷியன். குடி ஒரு சேடு மூலயமா குடியை கற்றுக்கொண்டு எல்லாம் நாசமாச்சு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, வாடகை கட்ட முடியல, தின்றதுக்கு சோறு கிடையாது. பல நாட்கள் கருப்பு காப்பியும் பொறையும் தான் எங்களுடைய உணவாக இருந்துச்சு. 5 பைசா பொறை, 4 இருந்தால் ஒரு கருப்பு காப்பி. பந்தியானம் போயிட்டு இது ஸ்கூலில் போயிட்டு ஆஃப் டே ஸ்கூலு, ஷிஃப்ட்டு ஸ்கூலு, அங்கே மதிய உணவு போடுவாங்க, சத்து உணவு, மதிய உணவு. இப்போ இந்த பருப்பு சோறெல்லாம் கலந்து அன்றைக்கி போடுவாங்க. அதை சாப்பிட்டுட்டு டிஃபனில் திரும்ப கட்டிக்கிட்டு வருவோம் சாப்பிட்றதுக்கு, நைட்டு சாப்பிட்றதுக்கு. எங்கள் அம்மா ஒரு ஆங்கிலோ இண்டியன் வீட்டில் வேலை செஞ்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு செஞ்சுட்டு மதியானம் இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு பாத்திரம் வரும், அதில் ஒரு பாத்திரம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து எங்கள் 4 பேர் கொடுத்துருவாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த காலம்லாம் ரொம்ப மோசமான ஒரு கொடிய காலம். அப்போல்லாம் கிறிஸ்தவெல்லாம் இருந்தோம், சிஎஸ்ஐ இருந்தேன். எங்கள் அம்மா ஆர்சி வெள்ளிக்கிழமையான ஒரு 2 கேண்டலை கொளுத்துவாங்க, கேண்டலுக்கு முன்னாடி உட்காந்து அதுதான் விளாடுறது. ஞாயிற்றுக்கிழமையான இங்கே கழனியில் போய் கிரிக்கெட் விளாட போகிறது, பெரிய இடம் இங்கே பார்த்தீங்கன்னா. இப்படி தான் லைஃப் போச்சு. முதல்ல எங்கள் அக்கா போய் ரட்சிக்கப்பட்டாங்க, அப்புறம் ஒவ்வொருத்தராக ரட்சிக்கப்பட்டு
அந்த ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இன்னவரிலும் குறையே இல்லை. உடுத்துவதற்கோ சாப்பிடுவதற்கோ நினச்சதை சாப்பிட முடியாது. எவ்வளோ பெரிய ஹோட்டலில் வேணாலும் போய் உட்காந்து சாப்பிட முடியாது. கடவுள் அந்த அளவுக்கு தான் வச்சுருக்கார். படிப்படியாக 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 ஆண்டவர் உயர்த்தி கொண்டே வந்தார். பெரிய பிரம்மாண்டமாக பங்களாலாம் வாழல, ஆனால் மனரம்யமாக வாழ முடியுது, குறைவில்லாமல் வாழ முடிகிறது. அல்லேலூயா. வேலை செய்ய முடிஞ்சது. வேலை செய்கிற பணம் நமக்கு எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. தீமையான காரியங்களுக்கு செலவு பண்ணப்படலை. கர்த்தர் நல்லவர். சரியாய் பிடித்து கொண்டோம். எந்த சூழ்நிலையும் அவரை விட்டு விலகலை. எத்தனையோ உபத்திரவங்கள் பிரச்சனைகள் வந்துச்சு, எதை பற்றியும் அசையலை. அல்லேலூயா. நாங்கள் 4 பேர் நல்லா தான் இருக்கிறோம். 4 பேருக்குள்ளே நல்ல ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். யாருக்குள்ளே சண்டை போட்டுக்கவே இல்லை. இதுவரையில் சண்டை போட்டுக்கதே இல்லை. ஒருத்தருக்கு பிரச்சனைனா எல்லாரும் கூடிடுவோம். இதுதான் லைஃப். எல்லோரும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுது தான் சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். இதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது பிரம்மாண்டமாய் ஒரு பங்களா இருந்து 4 கார் வந்து நிற்கணும் இல்லை. அவனுக்கு மன அமைதியே கிடையாது. மன அமைதியோடு ஒரு நல்ல ஒரு நிம்மதியாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. கொஞ்சம் வருமானத்தில் நிறைவான ஆசீர்வாதம். அதுதான் கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம். அவரை நாம் சரியாய் பிடித்து கொண்டால் போதும். இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் நமக்கு தேவையில்லை. மரித்தாலும் நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இத்தனை தரிசனங்கள். இவர்கள் தான் இனி அந்த வேலையை செய்யணும். அல்லேலூயா. கடவுள் அற்புதமானவர். தம்முடைய பிள்ளைகளுக்காக தான் இருக்கிறார், உங்களுக்காக தான் இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். யோவான் 1:12 வாசிக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோட பிள்ளைகளாக இருக்கும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற 4-5 புத்திர சுவீகாரத்தை கொடுத்து இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரம். கடவுள் ஆண்டவர் என்று இல்லை, பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரம். இவ்வளவு அருமையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. அவருக்காக நாம் இருப்போம், அவருக்காக வாழுவோம். எந்த ஒரு கவலைக்குள்ளும் எந்த ஒரு வருத்தத்துக்குள்ளும் போக வேண்டாம். உலகத்தில் கவலையிலே இருக்க தான் செய்யுது. கவலை இல்லாத மனுஷன் யார் இருக்கான்? கவலையில் நான் மூழ்கி விடக்கூடாது. வருத்தம் இல்லாத மனுஷன் யார் இருக்கான்? யார் வீட்டில் துக்கம் நடக்கவில்லை? இருக்க தான் செய்கிறது. அது நம்மை அழுத்தக்கூடாது. அதிலிருந்து நாம் வெளியே வரோம். நமக்கு ஒருவர் இருக்கிறார், நம்மை விடுவிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை போஷிக்கிறவர், எல்லாவற்றையும் நமக்கு சரி செய்யக்கூடியவர் அவர். அங்கே நாம் வெளியே வருவோம். அல்லேலூயா. அற்புதமான தேவன் அவர். இந்த சம்பவம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை வந்துட்டாலுமே எண்ணங்கள் மாறுது, சிந்தனைகள் மாறுது. அடுத்து என்ன செய்ய போறேன்னு தெரியல. பேதுருக்கு என்ன செய்கிறோன்னே தெரியல. நான் மீன் பிடிக்க போறேன்றாரு. பிறகு கர்த்தர்னு அறிஞ்ச உடனே ஒரு வார்த்தையும் பேசலை, ஒரு வார்த்தையும் பேசலை. பேதுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறினது. யார் அவரை கொலை செய்த எதிர்த்து பேசுகிறார், மறுதளிக்கலாங்க. சின்ன ஒரு பெண்ணுக்கு முன்பதாக மறுதளித்த பேதுரு கடவுளுக்கு கீழ்ப்படியணுமா உங்களுக்கு கீழ்ப்படியணுமா பிரதான ஆசிரியர்கிட்ட பேசுகிறாரு. பரிசேயர்கள் வேத பாரத்தில் பேசுகிறாரு. உங்களுக்கு கீழ்ப்படியதை காட்டிலும் கர்த்தர் கீழ்ப்படியது உத்தமம் என்று சொல்லுகிறார். உங்களால் அறையப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்தார், நாங்கள் சாட்சிகள். இதுதான் சாட்சி. இத்தனை முறை தரிசனமானார்ல, இதுதான் சாட்சி. நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. பிறகு 15ஆம் வசனத்துல வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. போஜனம் பண்ணின பின்பு பேதுருக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. நீ என் ஊழியத்தை செய். 3 முறை பேசுகிற. நீ என்னை நேசிக்கிறாயா? இவர்களிலும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இவர்களிலும் அல்ல இவைகளிலும், இவைகளிலும் என்று. அதாவது 15ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, இவைகளிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இவைகளிலும், இவைகளிலும் போது பிடிச்சிருக்க மீன்கள், உலகத்தின் காரியங்கள், எதை சார்ந்து தான் போனார்? உலகத்தை சார்ந்து போயிட்டாரு. இனி உன் அன்பு இவைகளில் இருக்கிறதா என்கிட்ட இருக்குதான்னு தான். அங்கே நின்றுட்டு இருந்தவங்களை பற்றி பேசலை. இவைகளிலும், இவை எல்லாவற்றிலும் நீ என்னை நேசிக்கிறாயா இல்லை அதை நேசிக்கிறாயா? நமக்கு 2 எஜமான் இருக்க முடியாது. பொருளாதாரமும் பணமும் ஒரு எஜமான் நமக்கு வரவே முடியாது. ஏசு மாத்திரம்தான் எஜமான். பணம் நமக்கு பின்னாடி வரும், மற்ற காரியங்கள் நமக்கு பின்னாடி வரும், எல்லா சுகமும் நமக்கு பின்னாடி வரும். முன்பதாக அவருடைய ராஜ்யம் மாத்திரம்தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதி, அதுதான் தேவை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அதை வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், இதை நாம் தேடுவோம் என்றால் மீதியெல்லாம் நமக்கு பின்னாடி வரும். எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து 3 முறை கேட்குறாரு, என்னிடத்தில் என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா. 3 வார்த்தைக்கு 3 வித அர்த்தங்கள் உண்டு. 3வது கேட்கும் போது தான் உண்மையாக என்னிடத்தில் அன்பாய் இருக்காயா, அகாப்பே என்கிற லவ்வில் கேட்குறார். தேவன் நம்மள் வைத்த அன்பு. பேதுரு மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே எல்லாவற்றையும் நீ அறிந்தவர், நான் நேசிக்கிறேன் என்பதை அறிய. இப்போ பேதுருடைய மரணத்தை குறித்து சொல்லுவார், நீ இப்போ நீ உன்னை உடுத்து வித்துக்கிற நாள் வரும், உன்னை வேறொருத்தன் உடுத்து விற்பான், உனக்கு தேவையில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் அப்படின்னு மரணத்தை சொல்லி முடிக்கிறத நாம் பார்க்குறோம். வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்கள். இன்னையோடு நாம் இந்த யோவான் சுவிசேஷத்தை முடித்து அடுத்த ஒரு புக்குக்கு போவோம். 2 புஸ்தகத்தை நான் பார்க்குறேன், எந்த புக்கை எடுக்கலான்ட்டு. மார்க்கு பொதுவாக யாருமே எடுத்ததில்லை, யூஸ்வலாக எடுக்க மாட்டாங்க. மார்க்கு சுவிசேஷத்தை எடுக்கலாமா அல்லது அப்போஸ்தலர் நடவடிக்கை போகலாமான்ட்டு 1-2 வாரம் நம்ம சாதாரண பேசும். பிறகு நான் அதெல்லாம் படித்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ண பிறகு தான் தெரியும் எதை எடுக்கலான்றது. அல்லேலூயா. கடவுள் நமக்கு மாறாதவர், மாறவே முடியாதவர். மனிதர்கள் மாறலாம், மனிதர் இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு மாறி போயிடுவான். ஆனால் அவர் மாறவே மாட்டார், அவரால் மாற முடியாது. அவர் ஆண்டவர், உருவமற்றவர், எல்லா இடங்களிலும் வீற்றிருக்கார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு அணுவையும் அவர் அறிந்திருக்கிறார். அடுத்த 4 நாட்களுக்கு பிறகு என்ன நடக்கப் போவது என்பதை அறிந்திருக்கிறார். நாம் அவரோடு இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மனரம்யமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். குறைந்ததிலும் நிறைவை நாம் இருப்போம். அடுத்தவனை பார்த்து ஏங்க மாட்டோம். அடுத்தவனை நம்ம ஒத்து பார்க்கவே கூடாது. மிகப்பெரிய தப்பு என்னன்னா, அவன் இப்படி இருக்கானே, இவன் அப்படி இருக்கானே, அவன் அப்படி இருக்கானே, பெரிய தப்பு. அல்லேலூயா. உங்களுக்கும் கீழே எத்தனையோ பேர் மோசமான சூழ்நிலை இருக்காங்கல்ல. எவ்வளோ மோசமான சூழ்நிலை, ஒரு வேளை உணவு கிடைக்காமல் கூட கஷ்டப்படக்கூடிய இன்றைக்கி எத்தனையோ பேர் இருக்காங்க. கடவுள் நமக்கு நிறைவாய் வைத்திருக்கிறாரா, மகிழுவோம். இல்லாதவர்களுக்கு ஏதாவது செய்வோம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு தடவையாவது ஏதாவது நம்ம செய்வோம். இது நமக்கு ஆசீர்வாதம், இது நமக்கு உரியது. இந்த கொர்நேலியு வீட்டுக்கு போகும்பொழுது தேவதூதன் சொல்லுவார்ல, கொர்நேலியுவே உன்னுடைய தான தர்மங்கள்லாம் கர்த்தருடைய சந்நிதியில் எட்டினது, நீ இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற, நீ ஏதோ செஞ்சிட்டு இருக்க, ஆனால் இயேசு உனக்கு தேவைன்னு தேவதூதன் சொல்லுகிறார். பேதுரு கூப்பிட்டு அந்த நற்செய்தியை கேளு. பேதுருக்கு எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. பேதுரை கூப்பிட்டு அந்த நற்செய்தியை கேளு, உன் தான தர்மங்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே எட்டினது. வசனம் சொல்லுது தெளிவாக. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதனால் ஏதாவது ஒன்றை செய்வோம், நல்லதை செய்வோம். 10 ரூபாய் வைத்திருப்பதில் 1 ரூபாய் அடுத்தவர்களுக்கு செலவு பண்ணுவது பெரிய ஒரு நஷ்டம் கிடையாது. 100 ரூபாய் வச்சுருந்தோம், ஒரு 10 ரூபாய் நம்ம செலவு பண்ணிட்டு போவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் கீழ்ப்படிதல் இருக்கிறதோ உங்களுடைய ஆசீர்வாதம் அதை விட பல மடங்கு இருக்கும். கீழ்ப்படிதலே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது. அவருக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதல் தான் உங்களை மேன்மையான வைக்கும். இருக்கிற நிலையை பார்த்து கவலைப்படாதிருங்கள். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவில் என்றால் உங்கள் நிலையை மாற்றுகிறவர், உங்கள் சூழ்நிலையை மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் அவர். இதை என் அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு கொடுப்பதில் ரொம்ப உண்மையாக இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல, அளவுக்கு மிஞ்சி செஞ்சுருக்கேன். சண்டே ஸ்கூல் ஊழியத்திலாம் 40 ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பளம், 20 ரூபா ஊழியத்திற்கு செலவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் அப்படி தான் வச்சுருக்காரு, மிகுதியாய் கொடுக்கும்படி தான் வச்சுருக்கிறார். ஒன்றிலும் குறைந்து போவதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்துவார். அவரை பிடிச்சு கொள்ளுங்க, உண்மையாக பிடிச்சு கொள்ளுங்க. எல்லா சூழ்நிலைகளும் உங்களை நடத்துவார். எந்த விஷயத்திலும் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் அவரால் மறக்கப்படுவது இல்லை. அவர் உங்களை மறந்து விட மாட்டார். உங்களோடு இரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறார் அவர். உலகத்தின் முடிவு பறிந்து உங்களோடு கூட இருக்கிறவர் அவர். ஒரு நாளும் கைவிடாத தேவன், விட்டு விலகாத தேவன் அவர். ஹல்லேலூயா.
ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாம் ஜெபிப்போம். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் மாறாதவைகள், உடைய வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள். ஒரு நாளும் அது மாறாது, ஒரு நாளும் அது எங்களை விட்டு விலகாது. தொடர்ந்து உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க. பேதுரு தன் வாழ்க்கையில கீழ்ப்படிந்த பொழுது முழுமையான ஆசீர்வாதத்தை உம்மை கர்த்தர் என்றும் அறிந்து கொண்டாரே. நாங்களும் அந்த கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நடக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. சபையார் அர்ப்பணிக்கிறோம், தடைப்பட்டவர்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய பாதுகாப்பு, உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். இந்த முழுமையான கீழ்ப்படிதல் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் ராஜா. ஓ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்த கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அநேகருக்கும் உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. தடைகள் எல்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சரீரத்தில் நல்ல சுகம் இருப்பதாக, நல்ல பலன் இருப்பதாக. ஓ உமக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். இந்த வெயிலானதை ஒருவரையும் சேதப்படுத்தவே கூடாது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா காணிக்கை தசமகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றுக்கும் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்களில் இருக்கிற அந்த விபிஎஸ் அந்த கிளாஸ் ஆண்டவர், இந்த பிள்ளைகள், டீச்சர், ஆசிரியர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாதுகாப்பு இருக்கட்டும், மகிமையாய் நடக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், நடத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.